தர்ஷன் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா? பிறந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட இறப்பதே மேல். தந்தையின் பாகம் என்னையும் மீறும் அளவுக்கு வந்துவிட்டது. தவறுதான், என்னை மன்னியுங்கள். சென்று வர உத்தரவிடுங்கள். விதி உன்னிடமும் விளையாடுகிறது. சரி, எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? என்னை மன்னித்து விடுங்கள். பெண்புத்தி பின்புத்தி என்ற சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். பாசத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும், நான் பட்டது அனைத்து மருந்து அடியாரை ஏற்றுக்கொள்ளும். என்னோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இனி உனக்கு கிடையாது. சோதித்தது போதும். இனி வேதனையை என்னால் காண முடியாது. ஏற்றுக்கொள்ளுங்கள். இரவை மறந்து தச்சன் மகன்ற பாசத்தால் தவறு செய்து விட்டாய். இதற்கு தக்க தண்டனை நீ என்னை பிரிந்திருக்க வேண்டியது. என்னை பிரிந்து தனிமையில் இருக்க வேண்டாம். இத்துறையில் எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நாமே தனித்து இயங்கிக் கொள்வோம். உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? இறுதியாகவும் சொல்லுகிறேன். எங்கே என்னை பார்த்து இரு முறை சொல்லுங்கள். உலகத்தை பார்க்கவும் தயாராகில்லை. ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆழத்தால் அறியாதே. சர்வம் சிவமயம். சப்த ரிஷிகள், பூதகணங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லை, என் சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். தகாத வார்த்தைகள் பேசாதே. சிவம் தான் உலகில் சிறந்தது. இல்லை, சக்தி தான் உலகில் உயர்ந்தவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரிது, சக்தி தான் பெரிது. ஆளுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையம் பெற்றுத் தருவது பெண்மை. நீ இன்றி நான் உண்டு. நான் இன்று நீ இல்லை. அறிந்தும் அறியாதவர் போல் எதற்காக இந்த நாடகமானது? சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி. இருவரும் சேர்ந்திருப்பதுதானே உலகம். சிவம் தணிந்து சிவசக்தி சமேதனாய் காட்சியளித்து